ஒரு மாடிப்படி ஏறின உடனே எனக்கு மூச்சு வாங்குது அப்படின்னு நிறைய பேஷண்ட்ஸ் என் ஊப்பியில் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன காரணங்கள் இருக்கலாம் என்று இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் ஷாரன் கிளெமென்ட், நுரையீரல் நிபுணர், மெரிடியன் ஹாஸ்பிட்டல். ஒரு மாடிப்படி ஏறணும் அப்படின்னா 4 விஷயங்கள் கரெக்டாக வேலை செய்யணும். ஒன்று, உங்கள் காலில் இருக்க மசில்ஸ், தசைகள். 2வது, உங்கள் ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி நல்லா இருக்கணும். 3வது, உங்கள் நுரையீரலோட லங் கெப்பாசிட்டி, அதாவது சுவாசிக்கிற கெப்பாசிட்டி கரெக்டாக இருக்கணும். 4வது, உங்கள் ரத்தம் ஹார்ட்லேருந்தும் லங்ஸ்லேருந்தும் உங்கள் காலில் இருக்க மசில்ஸ்க்கு போய் சேரணும். இந்த 4ல் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் உங்களுக்கு மூச்சு வாங்குறது ஏற்படலாம். ஸோ இது எப்போ நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப நாளாக ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இல்லாமல், ஒழுங்கான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருந்து திடீர்னு ஒரு மாடிப்படி ஏறுறப்ப உங்களுக்கு உங்கள் பாடி அந்த ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாமல் அதனால உங்களுக்கு மூச்சு வாங்கலாம். இல்லை ரீசெண்டாக எனக்கு வெயிட் கெயின் ஆயிருக்கு, அதனால எனக்கு மாடிப்படி ஏற முடியலை அப்படிங்கிறது இஸ் அ நார்மல் ஃபினாமினல். இன்னொன்று நீங்கள் ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் இல்லை ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்லேருந்து ரிகவர் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ரிகவரி பீரியடில் கொஞ்சம் லேசாக படி ஏறுறப்ப மூச்சு வாங்குறது பெரிய ப்ராப்ளம் இல்லை. ரிகவரி பீரியட்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் நமக்கு அது நார்மல் ஆயிரும். ஸோ எப்போ அப்நார்மல் அப்படின்னு யோசிப்போமா, இது நுரையீரலுக்கான காரணமா இல்லை நுரையீரல் அல்லாத காரணங்களா அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நுரையீரலான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்கள் வீசிங் ப்ராப்ளம். ஆல்ரெடி உங்களுக்கு வீசிங், ஒரு ஆஸ்மா இருக்குது அப்படின்னா உங்களோட சுவாச குழாய்கள் சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் உங்கள் லங்ஸால் எடுக்க முடியலை. ஸோ அதனால உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படலாம். இதோட அட்வான்ஸ் வெர்ஷன் சிஓபிடி. இதில் உங்களோட ஆக்சிஜனும் ஒழுங்காக எடுக்க முடியல, கார்பன் டை ஆக்சைடுங்கிற கெட்ட காற்றும் வெளியில் அனுப்ப முடியாத காரணத்தினால ரொம்ப சிவியராக மூச்சு வாங்குறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. இதை தவிர பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு டிபி இல்லை ஒரு கொரோனா அப்படிங்கிற ஒரு டிசீஸ் உங்கள் லங் டேமேஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படலாம். இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி வாதம் அப்படின்னு, முடக்கு வாதம் இல்லை ருமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதனால் உங்கள் லங் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மூச்சு வாங்குறது ஏற்படலாம். இதை தவிர நுரையீரல் அல்லாத ப்ராப்ளம்ஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, ஒன்று இருதய பிரச்சனைகள். உங்கள் ஹார்ட்டோட கெப்பாசிட்டி கொஞ்சம் வீக்காக இருக்குது, இல்லை ஆர்ட்ரிஸில் பிளாக் இருக்குது, இல்லை ஸ்டிஃபான ஹார்ட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதனால பம்பிங் கெப்பாசிட்டி குறைஞ்சு அதனால் உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படலாம். ஸோ இதுக்கு க்ளூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மூச்சு திணறல் இல்லாமல் ரொம்ப வேர்க்க ஆரம்பிக்கும், நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கும், கால் வீக்கம் ஏற்படலாம். இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ப்ராபப்ளி ஹார்ட்னால தான் உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுதுங்கிறத நாங்கள் கொஞ்சம் யூகிப்போம். இதை தவிர பார்த்தீங்கன்னா, பிளட்டில் உங்களுக்கு அனீமியா இருக்குது, இரத்த சோகை இருக்குது, உங்களோட பிளட்டு கெப்பாசிட்டியே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அதனால மூச்சு வாங்கலாம். தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருந்தால் உங்களுக்கு மூச்சு வாங்கலாம். ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அதனால உங்களுக்கு மூச்சு வாங்கலாம். இதையெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் ஒரு சில பேருக்கு ஆங்ஷியஸாக இருக்காங்க, ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்காங்க, இல்லை ஒழுங்கான தூக்கமின்மை காரணமாக கூட சில பேருக்கு மூச்சு திணறல் ஏற்படலாம். ஸோ இதை நம்ம எப்படி டயக்னோஸ் பண்ணுவோம் அப்படின்னா, யூஸ்வலாக இந்த நார்மல் காசஸ் எல்லாத்தையும் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றப்போ உங்கள் பிளட்டோட ஆக்சிஜன் லெவல்ஸ் செக் பண்ணியிருப்போம். நீங்கள் உட்காந்துருக்கிறப்ப எவ்வளோ இருக்குது, நீங்கள் நடக்கிறப்ப எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவோம். இதோடு சேர்ந்து உங்கள் ஹார்ட் ரேட், உங்கள் பிபி, அது எல்லாமே நம்ம மெஷர் பண்ணுவோம். இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு நுரையீரலுக்கான பிரச்சனையாக இருந்தால் உங்களுக்கு அதை செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்தோ இல்லை சிடி ஸ்கேன் தேவைன்னா அதுக்கு போகலாம். இல்லை நுரையீரல் அல்லாத பிரச்சனைனா சம்டைம்ஸ் இசிஜி, எக்கோ, கொஞ்சம் அட்வான்ஸ் பிளட் டெஸ்ட் பண்ணி அது என்னங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே முன்னெச்சரிக்கையாக பார்க்குறோமே ஒழிய சம்டைம்ஸ் டிசீஸாக இல்லாமல் கூட இருக்கலாம். பட் எப்போவுமே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு போய் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அது என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடுங்க.